இன்னைக்கு சூரியன் 12 ராசிகளில் நின்ற பலன்களைத்தான் பார்க்க போறோம். சூரியன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நவகிரகங்களுக்கெல்லாம் அரசன்னு சொல்வாங்க. சூரியன் வந்து அதிகாரம் கொண்டவன். அதாவது சூரியன் வந்து சிம்மத்தில ஆட்சியாகவும், மேசத்தில வந்து உச்சமாகவும், துலாமில வந்து நீசமும் பெறுவார். சூரியன் எங்க உச்சம் பெறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேசத்தில. அங்கிருந்து 7ஆம் வீடான துலாம்ல அவர் நீசம் பெறாரு. சரிங்களா? சூரியன் வந்து அ ஆத்மகாரன், பித்ருக்காரன் கூட அவர் நம்ம சொல்லுவோம். அ ஏன் ஆத்மகாரன், பித்ருக்காரன் சொல்றோம்னா, அவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து தலைமை தாங்கக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் மத்த நவகிரகங்கள் எல்லாம். சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து வந்த துகள்கள் தான் மத்த கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? நம்ம என்ன சொல்லலாம்னா, சூரியன் வந்துட்டு பூமிய விட 500 மடங்கு பெருசு. இன்னொன்னு சூரியன் வந்து நெருப்பு கிரகம்னு கூட நம்ம சொல்லுவோம். எப்போதும் உலகம் முழுக்கும் ஒளியை வழங்கக்கூடியவர். சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான கிரகம். இது வந்து ராஜ கிரகம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தந்தை வழி உறவுகளும், தந்தை மகன் உறவையுமே தெளிவாக சொல்பவர். சரிங்களா? அப்படிப்பட்ட சூரியன பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு என்னன்னா, சம்பாத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சம்பாதிக்கிறதுக்கு திறமைய குடுக்குறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் தான். சரிங்களா? சூரிய நாராயணன் தான் வந்து சம்பாத்தியத்த தருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து கெட்டுவிடக்கூடாது. அப்படி சூரியன் கெட்டுட்டாருன்னா, பணம், புகழ், பெயர், அந்தஸ்து இவையெல்லாம் வந்து கிடைக்காமல் போறதுக்கும் வழி இருக்கு. சூரியன் எந்த பாவகிரகங்களுடனும் சேராமல் இருக்க வேண்டும். முக்கியமா ராகு, கேது, சனி இவங்க 3 பேத்து கூடயும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, சூரியனும், சனியும் சேர்ந்துட்டாங்கன்னா, சனியோடது தான் அதிகமா இருக்குமே தவிர, சூரியனோடது கிடையாது. அதே மாரி தான். சூரியன் கூட எந்த பாவகிரகங்களும் சேரக்கூடாது. சூரியனுடைய நட்பு கிரகமான செவ்வாய், அப்புறம் வந்துட்டு சந்திரன், குரு, செவ்வாய் இவங்களோடலாம் தாராளமா சேர்ந்திருந்தார்ன்னா, நமக்கு நல்ல பலன் குடுப்பாரு. சூரியன் எந்த ஜனன ஜாதகத்துல வலுத்திருக்கோ, அவங்களுக்கு தான் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும். அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலை, மருத்துவத்துறை வேலை, மருத்துவ உபகரணங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா? அந்த இடம். அங்க எல்லாம் வந்து உயர்ந்த பதவிக்கு செல்லணும்னாவே, அங்க வந்து சூரியன் வந்து வலுத்திருக்கணும். ஒரு இடத்துல சூரியன் கெட்டுப் போயிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலை அவருக்கு கிடைக்காது. சரிங்களா? இந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலை வந்து மற்ற கிரகங்களோட சேர்த்து பார்க்கும்போது, சூரியன் நல்லா வலுத்திருந்தாருன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலை அவங்களுக்கு அமைஞ்சே தீரும். சூரியன் வலுத்திருந்துச்சுன்னா, பதவி, உயர்நிலை, அந்தஸ்து, பிடிவாதம், வைராக்கியம் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு சூரியன் தான். இன்னொன்னு எலும்பு சம்மந்தப்பட்ட இதுக்கும் அவர்தான் காரணம். பித்தத்திற்கு, உஷ்ணம் இதெல்லாமே வந்து நான் அந்த சூரியன் வலுத்திருந்தா சில நோய்களும் வரும். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் நல்லா கவனிச்சுக்கோங்க. லக்கணத்துல இல்ல 12 ராசிகளுக்கும் நின்ற பலன்களைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? 12 ராசிகளுக்கும் நின்ற பலனை நம்ம இப்ப பார்க்க போறோம். அரசாங்கத்துல உயர்நிலை பெறணும்னா, அங்க சூரியனும், சிம்ம ராசியும் கெடாமல் இருக்க வேண்டும். சூரியனும், சிம்ம ராசியும் கெடாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கிறது உறுதி. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம 12 ராசிகளுக்கு முதன்மையான ராசி மேச ராசி. அதை நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேச ராசியில சூரியன் வந்து உச்சம். அவரோடது வந்து அங்க தான் வந்து அவர் உச்சம் அடைறாரு. அதீத தலைமை பண்பு அவருக்கு இருக்கும். சரிங்களா? நான் தான் அப்படிங்கிற கௌரவம் இருக்கும். அ பிறக்கும் குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைகள பெத்தெடுப்பாங்க. அப்புறம் சாஸ்திரக்காரங்கன்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்கள தேடி வந்து புகழும், செல்வமும் வரும். அவங்க போய் தேடணும்னு அவசியம் இல்ல. சூரியன் மேஷத்துல உச்சமா இருந்தாரு அப்படின்னா, அவர்கள தேடி புகழும், செல்வமும் வருமே தவிர, அவர்கள் அதை தேடி போவது வேண்டியது இல்லை. சரி, நம்ம அடுத்ததா பார்க்க வேண்டியது ரிஷபம். ரிஷபன் யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடு. அவர் வந்து பகை கொண்டவர்.
ரிஷபத்துல வந்துட்டு சூரியன் வந்தாருன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது பகை வீடு இருந்தாலும், பகை வீடா இருந்தாலும் மூலத்திரிகோணான சிம்மத்துக்கு வந்து 10ஆம் வீட்டுல இருப்பார் அவரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா இனிமையான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க. இனிமையான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க. அலங்கார பிரியரா இருப்பாங்க. தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து அழகுபடுத்தி பார்க்கறதுல ஆசையா இருப்பாங்க. அப்புறம் கலைத்துறை, சிங்கிங் எது வேணாலும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஓவியம் இந்த மாதிரி எதிலாவது ஒரு கலைத்துறை ஈடுபாட்டுல வந்து அவருக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து அதை செயல்படுத்துவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. தேடி தேடி வருவாங்க. கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படும். ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து ஒரு கண் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால சூரிய பகவான் அவரோட குறைகளை வெளிப்படுத்தி அங்க வந்து குறைகளை ஏற்படுத்தி அங்க வெளிப்படுத்துவாராமா. அதனால அங்க அங்க ரிஷபராசியில வந்து சூரியன் இருந்தா கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா இருந்து ஏன்னா சின்ன வயசுலயே கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போக வேண்டியது மிதுனம். மிதுன ராசியில சூரியன் இருந்தா எப்படி இருப்பாங்கன்னா தாராள குணமா இருப்பாங்க. யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு தானே அதுக்கு பொறுப்பேத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவங்க. எதையாவது வாங்கி கொடுப்பாங்க. கல்வியில வந்து கொஞ்சம் மந்த புத்தியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்பாங்க. மிதுன ராசியில வந்துட்டு சூரியன் இருந்தாங்கன்னா நிறைய படிப்பு சம்பந்தத்துல கஷ்டப்பட்டு படிக்கும். அதே மாதிரி வருமானத்தை ஈட்டுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை வரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு யாரு கூடயுமே நட்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேஃப். நட்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நட்புனால பெரிய பாதிப்பு வரும் அவங்களுக்கு. அப்ப களவாளிகளா இருப்பாங்க. ஆடம்பர பிரியர்களா இருப்பாங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. கல்வியில வந்து கவனம் செலுத்த வேண்டும். மற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் மட்டுமே சப்போர்ட் கிடைச்சா மட்டுமே இவங்க ஜெயிப்பாங்க. இல்லைன்னா எந்த தொழில் செய்யும் போதும் நண்பருடன் கூட்டணி இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் அவங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கடகத்துல வந்து சூரியன் இருந்தாருன்னா சூரியனோட நட்பு வீடு தான் கடகம். அதாவது யாரோட வீடுன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவானுடைய வீடு. அதனால நட்பு வீடு தான். ஆனா அங்க இருந்தாருன்னா எப்பவுமே வந்து பேராசை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. பொறாமை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. தனித்த சூரியன் இருந்தால் மட்டும்தான் இப்பலன்கள். தனக்குத்தான் எல்லாமே என்ற எண்ணம் கொண்டவர்கள். வெகு செலவாளிகளா இருப்பாங்க. மற்றவர்கள் மீது பொறாமைப்படக்கூடியவரா இருப்பாங்க. எப்பொழுதும் எரிச்சலோட மனப்பான்மையை வைத்துக் கொண்டவர். ஏன்னா இது நெருப்பு கிரகம் இல்லையா? நெருப்பு கிரகம் போய் நீர் கிரகத்துல போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சிறப்பு இருக்காது. செலவாளிகளா இருப்பாங்க. சொத்து சேர்ப்பதுல மட்டும் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. சொத்தையும் சேர்ப்பாங்க. வாகனம் வாங்குறத வந்துட்டு இவர்கள் ரொம்ப அதிக நாட்டமா இருப்பாங்க. சந்திரனோட ராசியில சூரியன் உட்காருவதால் கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் வந்து 15 நாள் தேய்வதும் வளருவதும் மாதிரி இருக்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படும். சரிங்களா? நம்ம கடகராசியில வந்துட்டு சூரிய பகவான் அங்க இருந்தாருன்னா இந்த ஒரு இது இருக்கு. பொறாமை குணம் அவங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறதுன்னா சிம்மம். சிம்மம் ராசி வந்து அவரோட வீடு இல்லையா? சூரிய பகவானுடைய வீடு. தந்திரசாலியா இருப்பாங்க. யாராவது எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா வந்தாங்கன்னா அவங்க தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அங்க சிம்ம ராசியில சூரிய பகவான் இருப்பாரு. யாரையுமே வந்து எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பகையவர்களை வந்து வெல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. குறிப்பறிந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எதிரிகளை வந்து அழிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பதவியில உட்கார்ந்து தான் வேலை செய்வாங்க அவங்க. சிம்மத்தில் சூரியன் எப்போதும் ஆட்சி பலத்துடன் காணப்படுவார். அதிகம் மற்றவர்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாரு. எப்போதுமே அமைதியாக மற்றவர்களை கண்காணித்தபடிதான் இருப்பாரு. எதிர்காலத்திலே கணிக்கும் திறன் கொண்டவராக இருப்பாரு. அதிக ஆத்ம பலம் கொண்டவங்களா இருப்பாங்க. சுய முயற்சியில் முன்னேறுவாங்க. சரிங்களா? கல்வி எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும். ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சு அரசாங்க தொழில் சம்பந்தப்பட்டமான வேலைகளை தான் அவங்க போய் உட்காருவாங்க. அவங்க நினைச்ச தொழிலை அடையக்கூடிய வாய்ப்பா அவங்களுக்கு இருக்கும்.
சூரியன் சிம்மத்துல ஆட்சி பெறுறதுனால சொந்த வீடும் கூட மூலத்திரிகோண வலிமையும் அவர் பெறுவார். சிம்மத்துல வந்து சூரியன் இருந்தாருன்னா ஆட்சி வீடு மூலத்திரிகோண வலிமையும் அவர் பெறுவாரு. மேஷத்துல உச்சமும் அடையறதுனால அவர் சிம்மத்துல வந்து ஆட்சி பெறுகிறாரு. சரிங்களா? அதனால அவருக்கு வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைன்னு இல்ல. அந்த இடத்துல சிம்மத்துல வந்து சூரியன் இருந்தாரு. அவங்க ஆட்சி அவங்களோட அதிகாரம் தான். அவங்க சொல்றது தான் மத்தவங்கள கேட்கணும். எதிர்காலத்திலயும் அவங்க சொல்றத அவங்க கேட்கிற மாரி வச்சிருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து கன்னி. கன்னி கன்னியில வந்து சூரிய பகவான் இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்னா, நல்லினம் கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு இதெல்லாமே வந்து நளினம் கொண்ட மாரி இருக்கும். அதாவது எப்படி சொல்றது? அவங்களோட பேச்சே பார்த்தீங்கன்னா, நளினம் கலந்து காணப்படும். சரிங்களா? ஆ பொருள் வந்து விரும்பியே இருப்பாங்க. யாரையுமே பகச்சுக்க மாட்டாங்க. யாருடனுமே சண்டை போட மாட்டாங்க. பகையை உருவாக்காமல் நடந்து கொள்வதில அவங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. யார் கூடயுமே போய் சண்டை போட மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது? விட்டு குடுத்து போற மாரியே விட்டு குடுத்து போயி, பகைமையே உருவாக்காம, தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மாரி இருப்பாங்க. மேஷத்துல இருக்கிறன்னா, அங்க மேஷத்துல இருக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து சித்திரை மாசம் பொறந்திருப்பாங்க. சித்திரை மாசம் பொறந்த குழந்தைகள் வந்து மேஷத்துல சூரியன் இருப்பார். ஏன்னா, அந்த மாசத்துடைய அந்த 12 மாதங்களுடைய முதன்மைனாவே நம்ம சூரியன் தான். சரிங்களா? அதனால சித்திரை மாசத்துல நம்ம சூரிய பகவான் வந்து மேஷத்துல இருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபம். ரிஷபம் வந்து வைகாசி. அடுத்து ஆனி, மிதுனம், ஆடி,